ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம சரவணன் வந்து பயங்கர கோவமாக டெலிவரிக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மயிலோட அப்பா வந்து கல்லாவிலேருந்து பணத்தை திருடினாங்க இல்லையா, அந்த விஷயத்த நேர்லேயே நம்ம சரவணன் பார்த்தாச்சு. ஆனால் அவங்க அப்பாவை பார்த்ததுமே பயத்தில் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. பணத்தை திருடின மயிலோட அப்பாவுக்கு கூட அந்த அளவுக்கு பயம் இல்லை நம்ம பாண்டியன் மேலே. நம்ம சரவணனுக்கு ரொம்பவே பயம் தான். இருந்தாலுமே நம்ம சரவணன் வந்து இந்த விஷயத்தில் பயந்துருக்க கூடாது. ஏன்னா திருடினது மயிலோட அப்பா தான். இந்த விஷயத்த டைரெக்டாக நம்ம சரவணன் வந்து பாண்டியன் கிட்ட சொல்லியிருக்கணும். பாண்டியன் வந்து மயிலோட அப்பாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம சரவணன் பயங்கர கோவத்தில் தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, சொன்னாலுமே அவர் நம்புவாரா மாட்டாரான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாய் வார்த்தையாக சொன்னால் கண்டிப்பாக அவர் நம்ப மாட்டார். அதே மாதிரி சொல்லாமலும் விடக்கூடாது. சொல்லாமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளுக்கு நாள் இவர் பணத்தை திருடி அவர் வந்து சேஃப்டி ஆகிடுவார். நம்ம முதல் போட்டு கடையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம கடை லாஸ்ட்டில் தான் வந்து நிற்கும். கண்டிப்பாக அப்பா கிட்டே இந்த விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும். நம்ம எதுக்காக பயப்படணும்? அந்த மயிலோட அப்பா தானே திருடினாரு, அவர் தான் பயப்படணும். அவரே பயப்படாதப்ப தப்பு பண்ணாத நம்ம ஏன் பயப்படணும்? கண்டிப்பாக இந்த விஷயத்த அப்பா கிட்ட ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். இன்னொரு நாளைக்கு அந்த ஆள் கல்லா பணத்தை எடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவரை மாட்டி விட்டே ஆகணும். இப்படியே விடுறது நமக்கு நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லைன்ற மாதிரி நம்ம சரவணன் பயங்கர யோசனையிலேயே அந்த டெலிவரி கொடுக்கறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடி லாரி வருது, அதை கூட கவனிக்காமல் அப்படியே பலத்த யோசனை. அந்த லாரிக்காரங்க டெஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம சரவணனை மோதிருப்பாங்க. நம்ம சரவணனுமே கொஞ்சம் உஷாராக ஓரமாக ஒதுங்கி போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இன்னொரு சைடு நம்ம அப்பத்தான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோவை எங்கே மாட்டலாம், எங்கே மாட்டினா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அப்பத்தாவே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஒரு ஆணியை அடித்து ஒரு இடம் செட் பண்ணி அந்த ஃபோட்டோவை வந்து அங்கே மாட்டலாம், ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டாங்க. இப்போது அப்பத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம். அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சக்திவேல் வந்து அப்பத்தாவோட ரூமுக்கு வரவும் முன்னாடி முன்னாடியே இங்கே ஃபோட்டோ இருக்குது. 2 குடும்பத்தாரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு எங்கள் சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆத்தா, என்னாத்தா இந்த ஃபோட்டோவை இங்கே மாட்டி வச்சுருக்க? இந்த ஃபோட்டோலாம் இங்கே இருக்கக்கூடியது கிடையாது. இந்த ஃபோட்டோ வெளியே இருக்கணும். ஆத்தா, ஒழுங்காக இந்த ஃபோட்டோவை எடுத்து கொடு, நான் எடுத்துகிட்டு போய் வெளியே விசாட்டுறேன் குப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பயங்கர கோவமாக கேட்குறாங்க. உடனே அப்போ தான் இருந்துட்டு, டே சக்தி, என்னடா உனக்கு பைத்தியம் ஏதாவது முத்தி போயிடுச்சா? நான் ரொம்ப ஆசையாக இந்த ஃபோட்டோவை இங்கே நான் மாட்டி வச்சுருக்கேன். 2 குடும்பமாக ஃபோட்டோவிலையாவது ஒன்றா இருக்கட்டுமே, உனக்கு என்னடா, ஒழுங்கா உன் வேலையை என்னவோ பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் திட்டுறாங்க. இல்லை அத்தா, கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. பார்க்கவே எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அருவெறுப்பாகவும் இருக்குது. அந்த பிச்சைக்கார குடும்பத்தை கூடலாம் நம்ம ஒன்று சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணுமா என்ன? அவங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை நம்ம கூட ஒன்று சேர்ந்து நிற்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓடுகாலி குடும்பம், நம்ம குடும்பத்தவே அவமானப்படுத்தின 2 ஓடுகாலிங்களோட குடும்பத்தை நம்ம எதுக்காக நம்ம வீட்டில் ஃபோட்டோவாக மாட்டி வச்சுருக்கணும்? வேண்டாத்தா, இதை நான் பார்க்க எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஆத்தா ப்ளீஸ் ஆத்தா, நான் சொல்கிறத கேளு, இது வேண்டவே வேண்டாம், தள்ளுங்க பக்கம், நான் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே குப்பையில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்தி வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து உடைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து ரொம்பவே வேகமாக வெளியே கொண்டு வராங்க. இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு பின்னாடியே வந்து, இங்கே பாருடா சக்தி, தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோவை உடச்சிட போகிறடா, ப்ளீஸுடா, அதை நினச்சி தான் இப்போ வரைக்குமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்காதடா. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்டா. இந்த ஃபோட்டோ மட்டும் என்கிட்ட இருந்துட்டு போட்டுமே சக்தி, ப்ளீஸ் சக்தி, உன் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தான் வந்து சக்தி கிட்ட எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் எங்கள் சக்திவேல் இருந்துட்டு குமார் மேலே வந்து பயங்கர கோவத்தில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணல, மறந்துட்டாங்க இல்லையா, அதனால் ஊர் முன்னாடி ரொம்பவே அவமானப்பட்டாச்சு. அதனால் எல்லா கோவத்தையுமே இங்கே இந்த ஃபோட்டோ மேலே காட்டணுன்றதுக்காக ஃபோட்டோவை கொண்டு போயிட்டு வெளியே எல்லார் முன்னாடியுமே ரொம்பவே சத்தமாக போட்டு உடைச்சிடுறாங்க. நம்ம அப்போ தான் பயங்கரமாக அழுகுறாங்க. பாவி, அடப்படு பாவி, இப்படி பண்ணிட்டியேடா, நான் இந்த ஃபோட்டோவை பார்த்து எவ்வளோ பூரிச்சு போனேன் தெரியுமா, எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, என் சந்தோஷத்தெல்லாம் இப்படி சுக்குநூறாக உடைச்சிட்டியேடா, நீ நல்லா இருப்பியாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பயங்கரமாக
பயங்கரமாக அழுது சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னவோ சத்தம்னு சொல்லிட்டு கோமதியும் வீட்டில் உள்ளவங்களும் எல்லாரும் வெளியே வந்து பார்க்கவும் அந்த ஃபோட்டோ வந்து உடஞ்சி கிடக்கு. அதை பார்த்ததுமே கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பத்தாவுமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே ராஜ் இருந்துட்டு, அத்தை அங்கே பாருங்க அத்தை, சித்தப்பா ஃபோட்டோவை போட்டு உடைச்சிட்டாரு போல், அதனால தான் இது அப்பத்தான் அழுதுகிட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவர் தானே, ஏன் சித்தப்பா இவ்வளோ முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாரு, கொஞ்சம் கூட இவருக்கு இது அப்பத்தா மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லை போல். அப்பத்தா ஃபோட்டோ எடுத்தப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க தெரியுமா, இப்போ பாருங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ராஜ் வந்து சொல்கிறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே. இப்போது சுகன்யாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்ததுமே அப்பா 2 குடும்பமும் அப்படியே எப்பவுமே, அதாவது ஃபோட்டோவில் கூட ஒன்றா இருக்கக்கூடாது, கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு சக்திவேல் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க மனசுக்குள்ளேயே. ஆனால் வெளியே காட்டிக்கிறது கிடையாது. இப்போது கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே இங்கே சக்திவேல் கிட்ட வந்து, அண்ணே எதுக்குண்ணே ஃபோட்டோவை போட்டு உடைச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் ஓடுகாலி, என்ன ஏதோ உரிமையாக வந்து அண்ணன் கூப்பிட்ற வேலை வச்சுக்கினேன், நாக்கு இழுத்து பிடிச்சி இது 2 துண்டாக கட் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ. அண்ணன் நல்லா சொல்கிற வேலை வச்சுக்காத. ஓடுகாலிங்கெல்லாம் ஓடி போயிட்டு குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போயிட்டீங்க. நேற்று என்னென்னா ஆத்தாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் எல்லா ஃபங்க்ஷனும் ஏற்பாடு பண்ணது நாங்கள், ஆனால் ஜாலியாக கும்மாளம் போட்டது நீங்கள், எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டது நாங்கள். இப்போ வரைக்குமே அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஊரில் போகிறோம் எல்லாம் ஃபோன் பண்ணி நலம் விசாரிக்கிற மாதிரி என்னை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கூப்பிட்டு வச்சு எல்லாரையுமே அவமானப்படுத்துனீங்களா, சோறு போகிறதுக்கு கூட உங்களுக்கு வக்கு இல்லையான்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். ஓடுகாலிங்கெல்லாம் சேர்ந்து என்னை எல்லாருமா சேர்ந்து அவமானப்படுத்திட்டீங்களே, ஒழுங்காக பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் பயங்கர கோவமாக கேட்குறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, அண்ணே என்னென்ன எல்லா தப்பும் உங்கள் மேலே தான், நீங்கள் சாப்பாடை ஆர்டர் பண்ணாததுக்கு அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், வந்தவங்க பசியோடு போகக்கூடாதுன்றதுக்காக வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறி அனுப்பணும், அதெல்லாம் தப்பானே, கொஞ்சமாவது யோசித்து பார்த்து பேசுனேன், மனசாட்சின்னு ஒன்று உங்களுக்கு இருக்கா இல்லையா, எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியல, நாங்கனாலே உனக்கு கோவம் தான், வெறுப்பு தான், பகை தான், எப்பவுமே அந்த பகையை மறக்கவே மாட்டியா நீ, நாங்கள் நல்லது தானே பண்ணோம், ஏதாவது ஒரு கெட்டது பண்ணோன்னு சொல்லிட்டு நீ வாயை திறந்து சொல்லு நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடச்சி பூ, நான் என்ன பண்ணுனே தெரியாது, அண்ணன்னு சொல்லி சொன்னேன்னா எல்லா தப்பும் பண்ணதே நீங்கள் தான். நாங்கள் என் ஆத்தாவோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தடபுடலாக எல்லா ஏற்பாடும் பண்ணோம். நீங்கள் எதுக்காக என் ஆத்தாவோட பிறந்தநாள் விழாவுக்கு வரணும், வந்து எங்களை குடும்பத்தோடு அவமானப்படுத்திட்டு போயிட்டீங்களே, ஏற்கனவே நீ ஓடி போயிட்டு குடும்பத்தை அவமானப்படுத்தின, அதுக்கப்புறம் இன்னொரு ஓடுகாலி அவளும் ஓடி போயிட்டு குடும்பத்தை இன்னுமே தலைமுழுக வச்சுட்டா, அதுக்கப்புறம் இப்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எல்லாமே நீங்கள் தானே பண்ணது, உங்களால் தான் எங்கள் குடும்பம் அடிக்கடிக்கு அவமானப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இப்போது கோமதி வந்து இவங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம பேச பேச சண்டை தான் அதிகமாகும், எதுக்காக இந்த மனுஷன் எப்போவுமே திருந்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி ராஜு எல்லாருமே போயிடுறாங்க. இங்கே சுகன்யா இருந்துட்டு வந்து நம்ம சக்திவேலுக்கிட்ட, மாமா எதுக்காக மாமா ஃபோட்டோவெல்லாம் போட்டு உடைச்சிங்க, மனுஷங்க மேலே இருக்கிற கோவத்தை ஃபோட்டோ மேலே காட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். சுகன்யா நீ வேற என்ன வெறுப்பை கிளப்பாதம்மா, ஏற்கனவே நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே உள்ளே போயிடுறாங்க. இப்போது நம்ம அப்பத்தா கிட்ட, அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, அதான் சக்திவேல் மாமாவுக்கு கொஞ்சம் கோவம் அதிகம்னு உங்களுக்கே தெரியும்ல, ஏதோ தெரியாதனமாக இந்த ஃபோட்டோவை போட்டு உடச்சிட்டாங்க, அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், சுகன்யா இல்லைம்மா, இந்த ஃபோட்டோவை பார்த்து நான் அம்பட்டு சந்தோஷமாக இருந்தேன், 2 குடும்பமும் ஃபோட்டோவிலையாவது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த படுபாவி பையன் எல்லாத்தையும் போட்டு சுக்கு நூறாக உடச்சி போயிட்டானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மாரியும் வடிவும் கோவிலுக்கு போயிட்டு அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம அப்பத்தான் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக வந்து கேட்குறாங்க. நடந்த எல்லாத்தையுமே நம்ம அப்பத்தான் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மாரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே இல்லை அத்தை, எதுக்காக தான் இப்படி காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, யார்
மாமியார் மேலே இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே ஃபோட்டோ மேலே காட்டினா அது வந்துருமா என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறியுமே ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்போ தான் திருந்துவாங்கன்னு தெரியல அத்தை. சரி அத்தை, இதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, வாங்க அத்தை உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவும் மாறியும் நம்ம அப்பத்தாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனதுமே இங்கே நம்ம மாறி இருந்துட்டு சக்திவேலுக்கிட்ட, ஏங்க உங்களுக்கு பித்து ஏதாவது பிடிச்சிருக்கா இல்லை லூஸு பிடிச்சிருக்கா, எதுக்காக ஃபோட்டோவை போட்டு உடச்சிங்க, அத்தா எம்புட்டு அழுதாக தெரியுமா, கொஞ்சம் கூட நீங்கள் அத்தையோட மனசு என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் நம்ம சக்திவேல் இருந்துட்டு, ஏய் என்னடி வர வர ஓவராக தான் பேசுகிற, நீ ஒழுங்காக வேலை என்னவோ பாரு, போயிட்டு வீட்டை பெருக்கிறதும் கூட்டி பெருக்கிறதுமா துடைக்கிறதுமான்றத வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாமல் என்ன கேள்வி கேட்குற வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லவும், இங்கே மாறி இருந்துட்டு, நாங்கள் ஒன்றும் வேலை செய்கிறதுக்காக மட்டும் இங்கே இல்லை, அத்தைக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் சிலிவண்டு மாதிரி இருந்துக்கிட்டு சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு என்கிட்ட வாங்கி கட்டிக்காத போ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம மாறி சைலண்ட்டாக போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம குமார் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இந்த பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து என்னென்னமோ பண்ணிட்டு போயிட்டாங்க, இதில் அவங்களால நம்ம தான் அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாகவே இங்கே நம்ம குமாரை நல்லவங்கள மாதிரி தான் காட்டினாங்க. திருந்தின மாதிரி அரசியை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும், அரசிக்காக எல்லாமே பண்ணணுன்ற மாதிரி குமாரை கொஞ்ச நாள் காட்டினாங்க. ஆனால் இப்போது அதாவது பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாருமே எதிரியாக நினைக்கிற மாதிரியே காட்டுறாங்க. குமார் இப்போ வந்து நல்லவங்களா கெட்டவங்களானே கணிக்க முடியல, அந்த அளவுக்கு தான் அவங்கள காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ குமார் இருந்துட்டு இங்கே பாண்டியன் குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும், நம்ம அவங்களால எவ்வளோ அவமானப்பட்டோம், அப்பாக்கிட்டேயும் பெரியப்பாக்கிட்டேயும் பயங்கரமாக அடி வாங்கணும், இதை எல்லாத்தையுமே திருப்பி பதிலடியாக அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பழனி இருந்துட்டு கடையில் பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குடவுன்லுமே அரிசி மூட்டையை இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சுகன்யா வந்து கால் பண்ணுறாங்க, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் குடவுனில் அரிசி மூட்டை இறக்கிக்கிட்டு இருக்கேன், சரி நீ அப்புறமா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் என் கூட பேசுறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இல்லை, எப்போ பாரு கஷ்டமான வேலையை மட்டும் நீங்கள் அங்கே செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களை எல்லாருமே வேலைக்கார மாதிரி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்காம அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கடைசியில் எல்லாருமா சேர்ந்து உங்களை நடுத்தெருவில் தான் விட்டுட்டு போக போகிறாங்க, அன்னைக்கு நினைப்பீங்க என் பொண்டாட்டி சொன்னாலே அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்காம இவங்களுக்காக செஞ்சு இன்றைக்கி நடுத்தெருவில் நிற்கிறோமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க, உங்களுக்கு சொன்னாலாம் புரியாது பட்டாதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சுகன்யா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ பழனியுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சுகன்யா சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், எல்லாருமே நம்மளை வேலைக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு மறுநாள் ஆகுது, காலையிலேயே நம்ம பாக்கியத்தோட ஹஸ்பண்ட் வந்து மாணிக்கம் அதாவது கடைக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த பாக்கியம் வந்து ஏற்கனவே கடன் வாங்கியிருக்குவாங்க மயிலோட கல்யாணத்துக்காக, இப்போவுமே அதை வந்து கழிக்கவே இல்லை, அவங்க வந்து பணம் கேட்டு வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாக்கியம் இருந்துட்டு, தயவு செஞ்சு இன்றைக்கி நான் கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு எதுவும் பேசாமல் அசிங்கப்படுத்தாமல் போயிடுங்களேன், உங்களுக்கு வட்டி பணம் எவ்வளவோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி சாயந்தரமாகவே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியம். அவங்க இருந்துட்டு காத்துறாங்க, உங்களுக்கு எத்தனை நாள் தான் நாங்கள் டைம் கொடுக்குறது, நானும் பணம் கொடுத்து எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு எத்தனை வருஷம் ஆகும், இப்போ வரைக்குமே நீங்கள் எதுவுமே வட்டி பணம் கூட கொடுக்காம இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையை பணத்தை வட்டியை முதலமாக எடுத்து வைக்கணும், இல்லைனா கண்டிப்பாக நடக்கிறதே வேற, நீங்கள் குடும்பத்தோட ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் கொடுத்தவங்க பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. பாக்கியாக இருந்துட்டு, கண்டிப்பாக மாதம் நான் வட்டியை கட்டிடுறேன், கண்டிப்பாக 10,000 நான் இன்றைக்கி சாயந்தரமே உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கையில் காலில் விழுந்து அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாருமே பாக்கியத்தோட குடும்பத்தை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. இப்படி மகள் கல்யாணத்துக்காக கடன் வாங்கின பணம் இன்னுமே கொடுத்து கழிக்கவே இல்லை, இவெல்லாம் என்ன பொழப்பு நடத்துவான்ற மாதிரி தான் எல்லாருமே அவங்கள அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வீட்டுக்கு உள்ள போனதுமே இங்கே பாக்கியம் பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. மாணிக்கத்தை பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. என்ன பாக்கியம், இத்தனை நாளாக நீ என்னை
திட்டு மட்டும் தான் திட்டுவா. இன்னைக்கு என்னடான்னா, இந்த வடிவேல கோவை சரளா போட்டு அடி வச்சு வெளுத்து வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன புடிச்சு அடி வெளுத்து வாங்குறியே பாக்கியம். நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் பாக்கியம்? அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாணிக்கம் வந்து கேட்கவும், என்ன தப்பு பண்ணியா? நீ தப்பு பண்ணலையா? நான் தான் தப்பு பண்ணேன். உன்னை கல்யாணம் பண்ணேன் பாரு, அதுதான் பெரிய பெரிய தப்புவே. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்குமே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின கடனை இன்னுமே கழிக்காமல் உட்காண்ட்ருக்கேன். அவள் வந்து மாதம் மாதம் வீட்டுக்கு முன்னாடி கத்து கத்திட்டு போகிறா. இப்போது சாயந்தரம் மட்டும் நீ 10,000 கொடுக்கல அப்படின்னா அவ்வளோதான், அவள் நம்மளுக்கு மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவா. எல்லாரும் போயிட்டு களி சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு பாக்கியம், நீ கவலையப்படாத, 10,000 தானே வட்டி பணத்தை நான் அசால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்னையா சொல்கிற, உண்மையாகவே 10,000 ரூபாய் நீ சாயந்தரமாக கொண்டு வரையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பாக்கியம், நீ கவலைப்படாமல் இரு, கண்டிப்பாக 10,000தோட நான் வீட்டுக்கு வருவேன். அந்த கடங்காரிக்கு கொண்டு போய் நான் கொடுத்துடலாம், சரியா? நீ எதை நினச்சி கவலைப்படாத பாக்கியம், வீட்டு செலவுலேருந்து எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாணிக்கம் வந்து ரொம்பவே பொறுப்பாக பேசுகிறாங்க. எதனால் அப்படின்னா, ஏன்னா இப்போது கடையில் அப்பப்போ காசு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்குமே நம்ம மயிலோட அப்பா மாணிக்கம் வந்து மாட்டவே இல்லை. மாட்டினாங்கன்னா தான் தெரியும். நம்ம சரவணன் பார்த்துட்டாங்க. சரவணனுமே வாய் வார்த்தையே சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க. ஆதாரபூர்வமாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பாண்டியன் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையே தான் நடக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி எப்படியோ நம்ம மாணிக்கம் வந்து கல்லாவில் பணம் எடுக்க தான் போகிறாங்க. இப்போது சரவணன் அதை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதாரமாக இருக்கும். ஃபோனில் ஃபோட்டோ ஏதாச்சும் எடுத்து வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அதை வச்சு பாண்டியன் கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியுவீங்க. இப்போது மாணிக்கமுமே கடைக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஏற்கனவே நம்ம பாண்டியன், சரவணன், மயில் எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போது பாண்டியன் எப்பவும் போலவே பேங்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க. உடனே இங்கே மயிலோட அப்பா எப்படா தினம் காலி ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இப்போ பாண்டியன் கிளம்புனதுமே மயிலோட அப்பா போயிட்டு கல்லாவில் உட்காந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த சரவணனுக்கு பயங்கர கடுப்பாக தான் இருக்குது. கண்டிப்பாக சரவணன் வந்து இப்போ மயிலோட அப்பாவை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நேற்று வந்து கல்லாவில் பணம் எடுத்திருக்காங்க. அது வந்து ஆதாரபூர்வமாக இல்லை. இன்றைக்கி எப்படியாவது நம்ம ஒரு ஆதாரத்தை நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும், எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து அதில் குறியாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போது நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு யாருன்னா பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி 10,000 ரூபாய் எடுத்தே ஆகணும். 10,000 இல்லாமல் நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னா பாக்கியம் நம்மளை வெளுத்து வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையுமே ஓடிக்கிட்டு இருக்கு. மயில் போயிட்டு பக்கத்தில் இது பட்டர் பிஸ்கெட் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கடையிலே இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாப்பா, நாங்கள் அந்த கடையில் சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயிலையுமே அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே சரவணனுமே கவனிக்கிறாங்க. ஓ, மயிலுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இவர் மயிலை கடைக்கு அனுப்புகிறாரா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வேலை பார்த்த இடத்துலையே தான் நம்ம சரவணன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, சரவணன் மாப்பிள்ளை வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்ம இப்போ பணத்தை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது 500 ரூபாய் நோட்டாக பார்த்து 10,000 ரூபாய் எண்ணி அதாவது பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இதை நம்ம சரவணன் வந்து ஃபோட்டோ மட்டும் எடுக்காமல் வீடியோ ஆதாரமாகவும் எடுக்கிறாங்க. 500 ரூபா நோட்டு ஒவ்வொன்றா என்ன எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. இப்போது வசமாக நம்ம மயிலோட அப்பா சிக்கிக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம். இப்போது மயில் வந்து கடைக்கு போயிட்டு வராங்க. அப்பா, அங்கே அந்த பிஸ்கெட் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மயில், நான் சாயந்தரமாக போகிறப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சரவணன் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. வரட்டும் அப்பா, அதுக்கப்புறம் இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க நம்ம சரவணன். இனிமே இந்த மயிலோட அப்பா கடைக்கு வரவே கூடாது, அந்த அளவுக்கு இன்றைக்கி அவர் செஞ்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சரவணன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்போ பாண்டியன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசி காலேஜுக்கு போகிறாங்க. இப்போது குமாருமே பின்னாடியே வராங்க. இப்போ அரசு இருந்துட்டு, எதுக்காக என் பின்னாடியே வரீங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் சும்மா தேவையில்லாமல் என்கிட்ட பேசணுமோ இல்லை என் பின்னாடி வர்றதோ இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க. இந்த விஷயம் என் அண்ணனுங்களுக்கோ இல்லை என் அப்பாவுக்கோ தெரிஞ்சுது அப்படின்னா அம்பிட்டு தான், என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம குமார் இருந்துட்டு, அரசி, நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலான்னு தான் சொல்லிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், அதெல்லாம் நடந்து போன கதை, இனிமே அதெல்லாம் பழசெல்லாம் பேசணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் மன்னிப்பு கேட்டு மட்டும் அப்படி என்னதான்
பண்ணிட போகிறீங்க, தேவையில்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை அரசி உங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு மண்ணும் தேவையில்லை, ஏற்கனவே உங்களை நம்பி நான் ஏமாந்து போனதெல்லாம் போதும், இனிமேல் என் அப்பா தான் என் வாழ்க்கை விஷயத்தில் முடிவெடுப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன், தேவையில்லாமல் நானாக முடிவெடுத்து புதக்குழியிலலாம் விழ நான் தயாராக இல்லைப்பா சாமி, தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறீங்களா, இல்லை நான் என் அண்ணனுங்களுக்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லவும், என்ன அரசு இவ்வளோ ரகடாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசு இருந்துட்டு, இங்கே பாருங்கள் இந்த ஒரு டைம் தான் சொல்லுவேன், தேவையில்லாமல் என்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போ என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே சரி தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது அரசிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது, இந்த குமார் திருந்திட்டானா இல்லை திரும்பவும் பழி வாங்கணுன்றதுக்காக நம்ம பின்னாடி வரானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அதாவது அவங்களுக்கு என்ன யோசனைனாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம ஒரே ஒரு முடிவில் தான் இருக்கணும், அவன் பக்கம் நம்ம சாயவே கூடாது, அப்பா அம்மாவும் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம கேட்டு நடந்துக்கணும், இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய அவமானத்தை தேடி கொடுத்துட்டோம், இனிமேல் நம்மளால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த ஒரு அவமானமும் வந்துடவே கூடாது அப்படின்றதுல நம்ம அரசி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியனுமே கடைக்கு வராங்க. பாண்டியன் வந்ததுமே, அப்பா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சரவணா அப்படின்ட்டு கேட்கவும், அப்போ தான் நிறைய பேர் ஆளுங்கள்லாம் கடைக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க செலவெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு எல்லாருமே போயிட்டதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க, இங்கே மயிலுக்கு படபடன்னு இருக்குது, என்ன விஷயமாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபோனில் எடுத்த வீடியோவை எடுத்து இங்கே பாண்டியன் கிட்ட காட்டுறாங்க. பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சரவணா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா இந்த திருட்டு நேத்தே நடந்துச்சு, இது விஷயமா மயில்கிட்டையுமே கேட்டேன், என் அப்பா மேலே தேவையில்லாமல் திருட்டு பட்டம் கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டா, சரி உங்ககிட்ட சொன்னாலுமே நீங்கள் நம்ப மாட்டீங்கன்றதுனால தான் இன்றைக்குமே வீடியோ எடுத்தேன், அவர் பாக்கெட்டில் 10,000 ரூபாய் இருக்கும் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க, பயங்கர டென்ஷனும் ஆகுறாங்க. இங்கே மயிலோட அப்பா பதன்னு அதாவது திருட்டு மொழி பதட்டப்படுறாங்க. ஐயோ நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோமே, அவமானமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சமந்தி சரவணன் சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீங்கள் கல்லாவிலேருந்து பணத்தை திருடுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ சம்மந்தி அந்த மாதிரி திருட்டு பழக்கமெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை சம்மந்தி அப்படின்னு சொல்லவும், என்ன சம்மந்தி என்கிட்ட ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்களா, அவன் வாய் வார்த்தையாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவன் வீடியோ ஆதாரமாக எடுத்து காட்டியிருக்கான், நீங்கள் தான் பணத்தை திருடி இருக்கீங்க, எதுக்காக இப்படி போய் பேசுகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை, சம்மந்தி கடைக்கு வேலைக்கு வந்திருக்கோம், நேர்மையாக இருக்கணுன்றதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறைன்றதே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போது நம்ம மயிலோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மயில் இருந்துட்டு, அப்பா எதுக்காகப்பா இவ்வளோ கீழ்த்தரமான வேலை செஞ்சீங்க, உங்கள் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்னடானா கல்லாவிலேருந்து திருடி இருக்கீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தானே மாமா இந்த கடையில் உங்களை வேலைக்கு சேர்த்துனாரு, நீங்கள் என்னடானா இவ்வளோ கேவலமான விஷயத்தை செஞ்சு இப்போது எனக்கும் அசிங்கம் தானே, என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்க மாட்டீங்களாப்பா, பொண்ணோட வாழ்க்கை விஷயத்தில் விளையாடுறோமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு, போதும் நீ சும்மா நடிக்காத, நீ எவ்வளோ பெரிய நாடகக்காரின்னு எனக்கு தெரியும், உன்னை பற்றி பேசி டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை, உன்னை பற்றி சொல்லியுமே அப்பாவை கஷ்டப்பட வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, இப்போதைக்கு இங்கே நடக்கிறத மட்டும் பேசலாம், தேவையில்லாமல் நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, அப்பா இவர் எத்தனை நாளாக நம்ம கல்லாவிலேருந்து பணம் திருடி இருக்காருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, நேற்று ஒரு டைம் பார்த்தேன், இன்றைக்குமே 10,000 ரூபாய் எடுத்திருக்காரு, இப்படி டெய்லியும் 5,000 10,000 இவர் எடுத்துகிட்டு போயிட்டா நமக்கு எங்கேப்பா லாபம் கிடைக்கும், ஃபஸ்ட்டு முதலே கிடைக்காதுப்பா, நம்ம எம்புட்டு கஷ்டப்படுறோம், நீங்கள் எம்புட்டோ கஷ்டப்பட்டு இந்த கடையை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருப்பீங்க, ஆனால் இந்த ஆள் இவ்வளோ அசால்ட்டாக வந்து அவர் பாட்டுக்கு டெய்லியும் பணத்தை எடுத்துகிட்டு போகிறாருப்பா, இதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு முடிவு சொல்லி ஆகணும்ப்பா, இப்படியே விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடை வந்து முன்னேறாதுப்பா, இந்த ஆள் இந்த கடையை கூட நம்மக்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு போயிடுவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரியா இதுக்கப்புறம் உனக்கு மரியாதையே கிடையாது, இனிமேல் இந்த கடைக்கு நீ வேலைக்கே வரக்கூடாது, இங்கே பாருப்பா மயில் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, உன் அப்பா பண்ண வேலைக்கு இதுதான் தண்டனை, இதே வேறு கடைக்கு போயிருந்தா இந்த மாதிரி திருட்டு பழக்கம் இருந்து திருடி இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தா முதலாளி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருப்பாங்க, ஏதோ உன்னுடைய அப்பான்றதுக்காக நான் சும்மா விடுறேன், இந்த கடை பக்கம் இனிமேல் இவர் எட்டி கூட பார்க்கக்கூடாது, பெரிய மனுஷனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ சீப்பான ஆளாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. இப்போது நம்ம மயில் ரொம்பவே பதட்டப்படுறாங்க, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அவங்களுக்கு, நம்ம அப்பா இப்படி பண்ணி நம்மளை அசிங்கப்பட வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரவணன் வந்து மயிலை பார்க்குறாங்க, மயிலுக்கு ஒரு மாதிரி இருக்குது,
நம்ம மயிலுமே சரவணன் பார்க்கவும், ச்சே ப்பு இதெல்லாம் ஒரு பொழப்பு, இந்த பொழப்புக்கு நாண்டுக்கிட்டு சாகலாம். நேற்று என்னமோ சொன்னதுக்கு என் அப்பா அம்மாலாம் திருட்டு பட்டம் காட்டுறியலா, என் அப்பா ஒன்றும் அப்படிப்பட்டவர் இல்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தேன். இன்றைக்கி என்னடானா 10,000 ரூபாய் பணம் ரொக்கமாக எடுத்து பாக்கெட்டில் போடுறாரு. இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். தைரியன்றதை விட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எத்தனை கடையில் எவ்வளோலாம் திருடினாரோ, இப்போது நம்ம கடையிலையுமே எவ்வளோ திருடினாரோ யாருக்கு தெரியும். வந்ததுலேருந்து எம்புட்டு பணம் காணாமல் போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மயிலுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. நம்ம பாண்டியனுக்குமே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த ஆள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம கடையில் வேலைக்கு விட்டோம். ஆனால் இவருக்கு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புன்றது இல்லாமல் போச்சே. சம்மந்திக்கிட்டே இப்படி நம்ம அவமானப்படுற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தோணவே இல்லை. பெரிய மனுஷனாச்சே, கொஞ்சம் வயசான ஆளுன்னு சொல்லிட்டு வேலையை கூட நம்ம கம்மியாக தானே வாங்கணும். இதே வேறு கடைக்கு போயிருந்தாலுமே பயங்கரமாக வேலை வச்சு வெளுத்து நிமிக்க வச்சுருப்பாங்க. பணமுமே கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஆளுக்கு பணத்தையும் அதிகமாக கொடுத்து வேலையை கம்மியாக கொடுத்து இந்த கடையில் வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு இந்த ஆள் சரியான மரியாதையை நமக்கு தந்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாண்டியன் வந்து நினைக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடித்தது. அதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மயிலோட அப்பாவை கடையை விட்டு வெளியே துரத்துனதுக்கு நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? துரத்துனது ரொம்பவே கரெக்டு அப்படின்னு நினச்சா இந்த வீடியோ கீழே ரொம்பவே கரெக்டு பாண்டியன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.